எலி செருப்புலாம் புதுசா கிடக்கத பார்த்தோன்னே ஏதோ புதுசா புஷ்பாக்கா வீட்டுக்கு விருந்தாளி தான் வந்திருக்கு போல இருக்கு. அதான் அப்படி நினைச்சிட்டு வெளியே இருந்து குரல கொடுத்தேன். நீங்க 2 பேர் தானே அந்த புது ஆளு, புது பொண்ணு மாப்பிளையும்? ஆமாக்கா, நாங்க 2 பேர் தான். உட்காருங்க. இல்லக்கா, முக்கியமான இடத்துக்கு போக வேண்டி இருக்கலக்கா, அதான் கிளம்பி வந்தேன். போலாம்டி, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போவோம். இகோ புது பொண்ணு மாப்பிளைக்கும் வெறும் கொழுக்கட்டையை கொடுத்து விருந்து கொடுத்து ஏமாத்திரலாம் நினைச்சியா? அட போட்டி வில யாரு இவ? உட்காருட்டி முதல்ல. உங்களுக்கு ஆளுக்கு 2 கொழுக்கட்டை எடுத்து வாடியறேன். எம்மா யாழினி, உங்க ஸ்மால் ஆண்டி கை பக்குவோம். நாங்கெல்லாம் காலையில எழுந்துச்சு கைய நக்குவோம். அவ்வளவு டேஸ்டா இருக்கும். வசந்தி அக்கா, நீங்க நல்ல காமெடியா பேசுறீங்க. ஆமா யாழினி, காமெடியா பேசினதுன்னு அப்படி கலகலப்பா இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் அவியல தங்கக்கோ கொஞ்சம் குழம்பு தாங்க கூட்டு தாங்க அப்படின்னு வாங்கிட்டு போயிடலாம். இப்படியே உங்க அத்தை வீட்டுலதான் பாதி காலத்தை ஓட்டுது இந்த 4 முடி. இப்போ உன்ட்ட கேட்டாளாவா? இல்ல 4 முடி, உங்க அருமை பெருமைகளெல்லாம் எடுத்து விடணும்ல. அவளுக்கு தெரியாது பாத்தீங்களா, புது ஆள்ல சொன்னாதானே தெரியும் யாரு எப்படியாப்பட்ட ஆளு, எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா. உங்க அருமை உங்களுக்கே தெரியாது. ஏசாம இருங்க, அப்பப்போ உங்களை பத்தி நான் சொல்லுவேன். அப்பமெல்லாம் அந்த மூஞ்செல்லாம் அப்படி ஒரு மாதிரி திருக்கிக்கிட்டு செவந்துக்கிட்டு வரப்படாது. எல்லாத்தையும் ஜாலியா சந்தோஷமா கேட்டுட்டு விடணும் அப்படியே. என்னென்ன சொல்லி நம்மள கேவலப்படுத்த போறாள தெரியலையே. இடத்த காலி பண்ணலாம்னா புஷ்பாக்கா வேற கொழுக்கட்டை எடுக்க போயிருக்கேன் இருக்கா. கொழுக்கட்டை வம்பா போயிருமே. நல்லபடி இன்னும் இருக்க நம்ம மானத்தை வாங்கிருவல. இருக்கலாமா இல்ல எந்திரிச்சு போலாமா? எந்திரிச்சு போனா கொழுக்கட்டை வம்பா பறிவிருமே அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? கொழுக்கட்டை கேண்டிதான் நாங்க உட்கார்ந்துருக்கேன். போதுமா? அப்பா, இப்பதான் உண்மையே சொல்லியிருக்கிய. நீங்க ஹரிச்சந்திரனுக்கு பக்கத்து வீட்டுக்காரல இன்னைக்கு நிரூபிச்சிட்டே அப்படியே. என்னங்கடி, ஆளுக்கு 2 கொழுக்கட்டை சாப்பிடுங்க, நல்லா இருக்கும் பாத்துக்க. பூவா இருக்கு. என்னைக்கு விருந்துன்னு சொல்லுங்கக்கா, புது பொண்ணு மாப்பிளைக்கு. பேசாம இருந்துட்டு இருக்க. இடி, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைல, அதான் நாளைக்கே வச்சிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். சரி, பிள்ளைகளும் சொல்லிட்டே கிடக்கு. எம்மா, நாங்க வீட்டுல இருக்கும்போது அண்ணனுக்கும் மைனிக்கும் விருந்து வையுமா, நாங்க பள்ளியோடத்துக்கு காலேஜ் போன அப்புறம் வச்சிடாதம்மா சொன்னா கிளம்பான் இருக்காவோ. அதான் நாளைக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, இந்த மனுஷன் வந்தோன்னே எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொல்லணும். வேற என்ன வேலை? வாங்கிட்டு வந்தாருன்னா காலையில சட்டுப்புட்டுன்னு எல்லாத்தையும் செஞ்சு மத்தியானம் விருந்து வச்சிடலாம். நாளை காலையில ரொம்ப நாளைக்கு அப்புறம் பூரியும் கொஞ்சம் குருமையும் வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி, அப்ப அதை செய்யண்டா போல இருக்கு. இப்படி கல்யாணம் விட்டுனா நாளா காலையில ஒண்ணுமே செய்ய மாட்டேன். அதுல ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு தெரியுமா? இதுல என்ன ட்ரிக் இருக்கு? காலையில இருந்துச்சு டிஃபன் செய்யறதுக்கு உங்களுக்கு மடி. எல்லாரும் கேட்டுடுங்க. எங்க ஊர்ல சொந்தக்கார வீட்டுல ஒரு கல்யாணம். அந்த நானும் இங்க இருந்து சரி போயாச்சு. அந்தால எங்க மைனி வீடு தான் எங்க பக்கத்து வீடு. அதுல எங்க மைனி சேர்த்து கூப்பிட்டு அதுல கல்யாண வீட்டுக்கு போலாம் அப்படின்னு நினைச்சு எங்க மைனியை கூப்பிட போனேன். அந்தால எங்க மைனிட்ட போய், மைனியா காலையில என்ன சாப்பிட்டியா? நான் இப்பதான் ஊர்ல இருந்து வரும்போது கொஞ்சம் பூட்டை வச்சு சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு. மைனிக்காரு தான், அதாவது பெரியப்பா மோவனுக்கு பொண்டாட்டி. அவ சொல்லுதா, ஏன் கூறுகிட்ட கிறுக்கி புட்டை வச்சு சாப்பிட்டியா? நல்ல பிள்ளை நீ. ஒரு கல்யாண வீடுன்னு வந்துச்சுன்னா எதுக்கு காலைல சாப்பாடு செய்யணும்? நான்லாம் காலையில சாப்பாடு செய்ய மாட்டேன். பட்னி தான், கொலை பண்ணியே நாங்களாம் இருப்போம். என்னடி சொல்லுத? காலையில சாப்பிட மாட்டாவளா? ஆமாக்கா, காலையில எழுந்திரிச்சு பல்ல தேய்ச்சிட்டு ஒரு கப் காப்பியை மட்டும் தான் குடிப்பாவலாம். அதோட கொலை பட்னியா கிடப்பாவலாம். இது நல்லா இருக்க. ஆமாச்சிட்டு ஜம் ஜம்னு நல்ல மேக்கப் போட்டுட்டு அந்தால கிளம்பி வந்தாச்சு எங்க மைனி. அந்தால போய் மொத பந்தில உட்கார்ந்தாச்சு. அந்தால இலையில ஒன்னொன்னா வைக்கான். எங்க மைனி அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கா. நான் பக்கத்துல அணில் மாதிரி உட்கார்ந்து குறிச்சிட்டு இருக்கேன். என்னையா இது? உலக அதிசயத்துல 8வது அதிசயமெல்லாம் இருக்கு. அணில் மாதிரி குறைச்சிட்டு இருந்தீங்களா? அதுவும் நீங்களா? ஆமா சின்ன பொண்ணு, மொத தடவை வச்சு சோறுதான். அது 4 பங்கா வச்சிருக்கேன். கொஞ்சோண்டு பருப்புக்கு, அடுத்தல சாம்பாருக்கு, அடுத்தல கொஞ்சம் ரசம் ஊத்தும் போது என்னால திங்க முடியல. கறியெல்லாம் கொஞ்சம் கூட்டெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுருக்கேன். அடுத்தல பாயசத்தையும் பப்படத்தையும் கொஞ்சம் சாப்பிட்டுருக்கேன். பழத்தை கூட சாப்பிட முடியல பத்துக்கா. ஒரு மாதிரி திட்டுமுட்டு அடிச்சுட்டு வருது. நான் பக்கத்துல வாரக்கண்ணு வச்சு பாக்கேன். எங்க மைனி காரி சும்மா மொத ரவுண்டு சோத்த பருப்புல தீத்து விட்டா. அடுத்தல சாம்பாருக்கு, வத்த குழம்புக்கு, ரசத்துக்கு, மோருக்குன்னு தனித்தனியா ரவுண்டு சோறு வேற வாங்கியிருக்கா. கடைசியில பாயசம் ஊத்தி எல்லாத்துக்கும் போலி வேற போட்டாச்சு. அதுல என்கிட்ட கேக்கா, இடி உனக்கு போலி வேணுமான்னு கேட்டா. எங்க மைனிகாரி அடுத்த கைக்கு சுண்ணாம்பு வைக்க மாட்டா. அப்படியாப்பட்டவ பாயாசத்துல பொங்குதால நினைச்சேன். அந்தால நினைச்சேன் சாவத்த அவட்ட இருந்து போலி வாங்கி திங்கவா. பாவம் தின்னுட்டு போட்டு நல்ல வயிறார காலையில வேற சாப்பிடல வேற சொல்லியிருக்காள. நம்ம கிட்டதான் ஏற்கனவே ஒரு போலி இருக்க அப்படி நினைச்சிட்டு வேண்டாம் மைனியோ அப்படின்னு அடுத்த நிமிஷமே ஏன் இலையில கிடந்து போலி எடுத்து டபக்குன்னு அவன் வாயில போட்டுட்டா. அலுமுடி, என்னால சிரிப்பு தாங்க முடியல. உங்ககிட்டே ஒரு ஆளு ஆட்டையை போட்டிருக்குன்னா அப்ப எவ்வளவு பெரிய ஆளா இருக்கும். ஆமா சின்னபடி, சரியான ஆளா இருந்திருக்கா. அம்மா ஒரு நிமிஷம் நான் ஆடி போயிட்டேன். அங்க ஒன்னோட திங்க முடியாம கிடந்து நெளிஞ்சுக்கிட்டு வரேன். அவ இலைய சுத்தமா கழுவி தொடச்ச மாதிரி தொடச்சு எடுத்துட்டா. இருக்கிறாமட்டி காலையில திங்காம கொள்ளாம கோலை பட்டினியே கிடந்திருக்கா போல இருக்கு. ஆமாக்கா, அதுக்கப்புறம் தான் எனக்கு விஷயமே புரிஞ்சு. இந்த கேக்கேன், மைனியோ இதான் உங்க ட்ரிக்காங்க. ஆமா, உனக்கு தெரியாதாக்கோ? இப்ப இதான் புது ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. கல்யாண வீடா இருந்தா காலையில திங்க கூடாது. தின்னா எப்படி மத்தியானம் கல்யாண வீட்டுல போய் திங்க முடியும்? எங்க இருக்கும் இடம் வயித்துக்குள்ள அப்படிங்க. ஓகோ, 4 மணி அதத்தான் நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க நாளைக்கு, அப்படிதானே? ஆமா சின்ன பண்ணி, மத்தியானம் விருந்து வைக்கும் போது காலையில இந்த பூரிய போட்டுட்டு இருந்தான்னு வச்சுக்கேன், அது நெஞ்சுக்குள்ளே நிக்கும். மத்தியானம் வரைக்கும் வயிறு பசிக்காது. அப்புறம் மத்தியானம் எங்க இருந்து விருந்து திங்க? இது எதுவும் நினைச்சுக்கிடாதீங்க. நாளைக்கு நீங்க விருந்து வைப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாதுல்ல. இல்ல மக்கா,
சித்தப்பா வருவார்ல, வந்தோன்னே அதெல்லாம் நாங்க 2 பேரும் வந்து உங்களை அழைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேனா. இல்ல சித்தி, ஃப்ரெண்டு வேற மதுரையில இருந்து வயாம கூப்பிட்டுட்டே இருந்தான். அவனுக்கு நாளைக்கு ஒரு நாள் தான் லீவு. அதான் அன்னைக்கு எப்படியாவது சாயந்தரம் கிளம்பி வந்துடான்னு சொல்லிட்டே இருக்கான். அதான் சித்தி கிளம்பலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். நீங்க வேற நாளைக்கு விருந்துன்னு சொல்றீங்க, என்ன செய்ய? சரி மக்கா, அத பத்தி ஒண்ணு இல்ல. நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. நம்ம வீட்ல 2 நாள் கழிச்சு ஊருக்கு போயிட்டு வந்த பிறகு வச்சுக்கலாம். ஐயோ அப்ப நாளைக்கு பூரியும் குருமையும் செய்யணுமா? என்ன தம்பி ராத்திரியே நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சு வச்சிருந்தேன், அதுக்குள்ள இப்படி பெரிய கல்ல தீப்பட்ட மாதிரி போட்டியா? இல்லக்கோ, எப்படியா இருந்தாலும் எங்க சித்தி வீட்டுல விருந்து வைக்கதானே செய்வாங்க. ஒரு 2 நாள் தள்ளுது, அவ்வளவுதான். சரி அப்ப மதுரைக்கு போயிட்டு வாங்க, பொறவு பாத்துக்கலாம் நம்ம புஷ்பாக்கா வீட்டுல விருந்த. இது என்ன கொஞ்சம் வந்துட்டு போய் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். மாமியா கிளவி சும்மா கிடக்காது, எங்க போனாலும் இருக்க கூடாதம்மா. மறுமலை பின்னாடியே துரத்திட்டு இருந்துரும். இந்த வாரத்தே வீட்டுல இருக்க நேரம்லாம் கதை பேசாது, எங்கேயா போயிட்டனாலே அவ்வளவுதான். என்னவோ சுசியம் சொல்லணுமா, மாமியா கிளவி கிடந்து அலறிட்டு கிடக்கு, என்ன ஏதுன்னு கேட்டு ஓடியாருங்க. அதுக்குள்ள நீ கிளம்பிடு, என்ன கிளம்பிட்டேன்னு எனக்கு ஒரு போன் போட. சரிடி தட்டோட கொழுக்கட்டையை கொண்டுட்டு போறேன், என் மாமியா கிளவி 2 கொடுக்கணும். தட்டு போற கொண்டுறேக்கா. சரிடி. வசந்தி, தட்டு தந்துட்டு வா. இங்க தட்டு நாளைக்கு கொண்டு வரேன். நாளைக்கு சொல்லியே பாத்திரத்தவளை திரும்பி கொண்டே வர மாட்டேமா. அந்த ஆளை வச்சுக்கிட்டு வா. இது எங்க கிளம்புற மாதிரி இருக்கு போல. நீங்க கிளம்புங்க, நானும் அப்போ கிளம்புறேன். இருக்கட்டும் மக்கா, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு போறேன். ஒண்ணு இல்ல, அது சொன்னோம்ல மக்கா, அவங்கள தான் போய் பார்த்துட்டு அரிசி எடுத்துட்டு வரலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். சரி சித்தி, ஞாபகமா நான் சொல்லதெல்லாம் ஞாபகம் வச்சுடுங்க. சரி மக்களே, நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க. நான் கொஞ்சம் காப்பி போட்டு கொண்டு வாடியறேன். வேண்டாம் சொன்னா கேளுங்க. இருக்கட்டும், ஆளுக்கு 6 டம்ளர் குடிங்க. புஷ்பா ஏதோ யாரையும் பார்த்து பேசணும்னு சொன்னாங்க, நீங்களும் ஏதோ சொன்னேன் அப்படி இப்படின்னு சொல்றீங்க. யார பார்த்து பேச போறாங்க? அது வந்து யாழினி, சரி பரவாயில்லங்க, ஒண்ணும் சொல்லல, நான் சும்மா தான் கேட்டேன். உங்ககிட்ட எப்படி சொல்லாம இருப்பேனா? எங்க அம்மா பழைய கோபத்தெல்லாம் மனசுக்குள்ள வச்சுட்டு உங்ககிட்ட சரியா பேச மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அப்படிலாம் இல்ல, அத்தை நல்லதா பேசுறாங்க என்கிட்ட. இருந்தாலும் பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நான் நினைக்கேன். இது இப்படியே தொடர்ந்துட்டு இருந்தா சரிப்படாது. அதான் புஷ்பத்திட்டு சொல்லி எப்படியாவது மாமாட்ட கொஞ்சம் பேசிட்டு வாங்க, அவங்களுக்கு தானே எல்லா விவரம் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதான் சித்தியும் சரின்னு சொன்னாங்க. சின்ன பொண்ணாக்காவ கூட்டு போறேன்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க, சும்மா இருக்க சொல்லுங்க, போக வேண்டாம். இதுக்கு கவலைப்படுத, எதுவா இருந்தாலும் பேசி தீத்துட்டா பிரச்சனை முடிஞ்சு. இல்லன்னு வச்சுக்கேன், இது இப்படியே தொடர்ந்தா சரிப்படாது. அதனாலதான் சொல்றேன், கவலைப்படாத. எதுனாலும் சித்தி நல்லா அமைதியா பேசுவாங்க. எங்க அம்மா போனா பிரச்சனை தான் வரும். அதனால எங்க அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. சித்தி மட்டும் தனியா போய்கிட மாட்டாங்க. அதான் சித்தி சொன்னாங்க, நான் சின்ன பொண்ணையும் கூட்டு போறமாக்கா அப்படின்னாங்க. நானும் சரி சித்தி தனியா போவாதீங்க, 2 பேரும் சேர்ந்து போங்கன்னே. கடைசியில பார்த்தா இப்ப வசந்தியக்கா நானும் வரேன்னு சொல்லி ஒரே புடிவாதம் பிடிச்சி அவங்களும் கூட போறாங்க போல இருக்கு. சித்திட்டு சொல்லிட்டேன், வசந்தி அக்கா கொஞ்சம் சொல்லிருங்க சித்தி, அவங்க எங்கேயும் போய் வாயை வளரப்படாது யார்கிட்டையும் அப்படின்னே. அதெல்லாம் சொல்லிருந்தமக்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால நீ கவலைப்படாத, எந்த பிரச்சனையும் வெளியே வராது. சரி கொழுக்கட்டை எடுத்து சாப்பிடு, ட்ரெயினுக்கு 2 மணி நேரம் தான் இருக்கு, கிளம்பணும்ல. எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? ஆமாங்க, எல்லாம் எடுத்து வச்சாச்சு. மக்களே, சின்ன கப்ல தான் காப்பி கொண்டு வந்திருக்கீங்க, குடிங்க 2 பேரும். சித்தி இது சின்ன கப்பா, இந்த கப்பல இருக்க காப்பிய பார்த்தா ஒரு 4 லிட்டர் காப்பி பிடிக்கும் போல இருக்க. இதெல்லாம் பழைய காலத்துல உள்ளது மக்களே. அதான் உங்க பாட்டி எங்க அம்மா கொடுத்தது. இதெல்லாம் பழைய காலத்து டம்ளர்லாம் பெருசு பெருசா இருக்கும், பக்கா மாதிரி இருக்கும். இப்ப எல்லாரும் வீட்லயும் 50 அளவுதான் பிடிக்கும், அப்படிதான் கப்பு வச்சிருக்காம சின்னதாட்டி. ஆனா இதெல்லாம் பெருசு பெருசா தான் இருக்கு எங்க வீட்டுல. அப்படிதான் கிடைக்கு, வேற என்ன செய்ய? அதுல குடிச்சாதான் எனக்குலாம் குடிச்ச மாதிரி இருக்கும் பாத்துக்க. சித்தி உங்க வீட்டுல ஒரு கப்பு காப்பி குடிச்சோன்னு வச்சுக்கோங்க, வயிறும் மனசும் நிறைஞ்ச மாதிரி தான் இருக்கும். சரி மக்களே, காப்பி ஆறிடாம குடிங்க. அப்ப நாங்க கிளம்புதோம். யாழினி, இந்த கொழுக்கட்டை எல்லாத்தையும் அப்படியே ஒரு பார்சல் போட்டு கொண்டு வந்துரு, அப்படியே ட்ரெயின்ல போகும்போது சாப்பிட்டே போயிடலாம் ஜாலியாட்டு. சரி சித்தி, அப்ப நாங்க கிளம்புதோம். நீங்க மாமா வீட்டுக்கு போயிட்டு இருந்து அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணுங்க. சரி மக்களே. சரிதே, கிளம்புறேன். சரி மக்களே, பாத்து எடுத்து பத்திரமா போயிட்டு வாங்க. போமாக்க கிளம்புமா, நேராயிட்டு இப்ப போனாக்கா எப்படி முன்ன பின்ன ஆகும், நேராயிரும். ஏக்கோ என் மாமியா கிளம்பி எது தெரியுமா கூப்பிட்டுச்சு? அதாங்க நம்ம பாக்கியலட்சுமி அக்கான்னு ஒரு அக்கா வந்து வீடு பாத்துட்டு போனாவில்ல. ஆமா, அட்வான்ஸ் வர கொடுத்தாவில்ல. 4-5 மாசம் வர வரல, அந்த வீடு சும்மா கிடந்தலக்கா. அதக்கா நம்ம செல்லையான வீடு. ஆமா, அதுக்கு ரெடி. இந்த அக்கா வீடு காலி பண்ணி பாத்திரம் படத்தோட வந்து இறங்கியாச்சுக்கா, மொபைலையும் கூட்டிட்டு வந்திருக்காவலாம். அததான் எங்க வீட்டு கிளவி சொல்லுறதுக்கு கூப்பிட்டுருக்கு. அப்படியே ரொம்ப சந்தோஷம். அந்த வீட்டுக்கிட்ட போகும்போது நினைப்பேன், இந்த அக்கா எப்போதான் வருவாளோ தெரியல அப்படின்னு. வந்துட்டாவளா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. இடி வாங்க போவோம். இந்த சாவிய கதவு பூட்டி இந்த செடி கெடியில பூத்து வச்சுட்டு போனோம். அப்பதான் இந்த பிள்ளைல வந்தாலும் திறந்துவிடும், என் புருஷன் வந்தாலும் திறந்து விடுவாரு. என் மாமியார் எங்க கதவோட போச்சு தெரியலையே, அதை தேடி கொண்டு சாவி கொடுக்கறதுல சும்மா இருந்துட்டு போலாம். எல்லாரும் நல்லா இருக்கலாமா? இந்த வீட்டுக்கு வந்தாச்சுமா, இப்பதான் ஜாமான்லாம் கொண்டு வந்து இறக்கனே, பிள்ளையும் கூட்டிட்டு வந்தாச்சு. ஆமாக்கா, எங்க மாமியா கிளவி வந்து எல்லா விவரத்தையும் சொல்லிச்சு. வீட்டுக்கு வாங்கம்மா, ஒரு கப் காப்பி குடிச்சிட்டு போங்க. பாக்கியலட்சுமிக்கா, எங்க அண்ணன் வீட்டு வர போக வேண்டியிருக்கு, போயிட்டு வந்து வார. என்னக்கா இங்க கவலையப்படாதியா, நீங்க வான்னு கூப்பிடலாம், நாங்க எல்லாரும் வந்துருவோம். சொந்தங்களே, எங்க அக்காவுக்கும் எங்க அண்ணன் அதான் யாழினி அப்பாவுக்கும் என்னதான் பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கறத கேட்கறதுக்கு எங்க அண்ணன் வீட்டுக்கு நாங்க எல்லாரும் போயிட்டு இருக்கோம். பாதி வரைக்கும் நடந்த கதை எனக்கு தெரியும், அதுக்கப்புறம் நடந்த கதை எங்க அண்ணனுக்கு மட்டும்தான் தெரியும். அதை மட்டும் எங்க அண்ணன் கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்டோம்னா எங்க அக்காட்ட சொன்னா சமாதானம் ஆயிருவா. எங்க அண்ணன் மேல எந்த தப்பு இருக்க மாதிரி எங்களுக்கு தெரியல. கொஞ்சம் பிரச்சனைன்னு சொல்லி புஷ்பாக்க சொன்னல, அந்த பிரச்சனையே வந்து என்கிட்டயும் சின்ன பொண்ணுகிட்டயும் ஒரு நாள் நைட்டு மொட்டை மாடல வச்சு சொன்னா.
அதை வந்து 2 வீடியோல வந்திருக்கு பாத்துடுங்க. அந்த லிங்கை நாங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். போய் செக் பண்ணி பாருங்க என்ன. அதை பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உள்ள பிரச்சனை என்ன ஏதுங்கிறது புரியும். பாதி பிரச்சனைக்கு அப்புறம் என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம முத்துப்பாண்டி அண்ணே அதான் யாழினியோட அப்பாவுக்கு தெரியும். இன்னொரு ஆளு தேவாவுக்கு அப்பா, 2 பேரு தான் தெரியும். இப்ப தேவாவுக்கு அப்பா எங்க இருக்காருன்னே தெரியல. ஆனா யாழினிக்கு அப்பா ஊர்ல இருக்காரு. அவர்கிட்ட தான் நாங்க போய் கேட்க போறோம். அது அடுத்த வீடியோல வரும் சொந்தங்களே, மறக்காம பாத்துருங்க என்ன. ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ் தொடங்கி 1 வருஷம் முடிஞ்சு வெற்றிகரமா 2வது வருஷத்துக்குள்ள அடி எடுத்து வச்சிருக்கோம். ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி ஆதரவு கொடுத்த உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமேலும் ஆதரவு கொடுக்க போகிற உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்தியா முழுக்க ஒரு பொருள் வாங்கினா கூட கொரியர் சார்ஜ் இலவசம் தான். நிறைய ஆஃபரும் போயிட்டு இருக்கு. உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணும்னா கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் பண்ணுங்க. அதை பத்தின டீடைல் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.